Asus உங்களோட Zenfone சீரியஸில் Zenfone 9 இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. Zenfone 9ஓட சைஸ் 5.9 inches 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் டேட்டில் ஆண்ட்ராய்டில் காம்பேக்டான ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா அது Zenfone 9 தான். டிஸ்பிளேக்கு இங்கே சாம்சங்கோட OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை ஃபுல் HD+, அண்ட் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் 240Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு HDR10 அண்ட் HDR10+ சப்போர்ட் இருக்குது. பிக்சல் டென்சிட்டி பொறுத்தவரை 425 பிக்சல்ஸ் பெர் இன்ச் கொடுத்துருக்குறாங்க. இதனால் டிஸ்பிளே ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐ சேஃப்டிக்காக இங்கே SGSோட சர்டிஃபைட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்கு இங்கே கார்னிங்கோட Gorilla Glass Victus யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர். Zenfone 9ல் ஸ்னாப்ட்ராகனோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வேப்பர் கூலிங் சேம்பர் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ப்ராசஸரோட ஹீட்டை எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 8 Gen 1 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்துச்சு அண்ட் தெர்மல் த்ராட்லிங்கும் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ இவங்க எந்த அளவுக்கு இதை கூல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 and 16 GB LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜுக்கு 128 and 256 GB UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கேமராஸ். இங்கே டியூல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பிரைமரி சென்சர் 50 மெகாபிக்சல் சோனி IMX 766 சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரைமரி சென்சாருக்கு 6 ஆக்சிஸ் கிம்பல் ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் இருக்குது. பிரைமரி சென்சரோட அப்பேச்சர் f1.9. செகண்டரி சென்சர் 12 மெகாபிக்சல் சோனி IMX 363 அல்ட்ரா வைட் சென்சர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் லென்ஸ் மூலமாக நீங்கள் ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் கேப்சர் பண்ணும்போது 130 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா இங்கே 12 மெகாபிக்சல் சோனி IMX 663 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் f2.45. நெக்ஸ்ட் பேட்டரி. Zenfone 9ல் 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் இந்த பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. Zenfone 9ஓட வெயிட் 169 grams தான். அண்ட் திக்னஸ் தான் கொஞ்சம் அதிகம் 9.1 mm. காரணம் இங்கே 5.9 inches தான் ஃபோனோட திக்னஸ். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர். Zenfone 9 Android 12 ரன் ஆகுது. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்தவரை பேஸ் வேரியண்ட் 8GB RAM 120GB வேரியண்ட். இந்த ஃபோன் இன்னும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணல. யூரோப்பியன் ப்ரைஸை வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 64,000 rupeesக்கு இந்த ஃபோனை ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்போவுமே யூரோப்பியன் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். சப்போஸ் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது ஒரு 55,000க்குள்ளே இந்த ஃபோனை லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அதுவும் எனக்கு காம்பேக்டான சைஸில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பர்ஃபார்மன்ஸ் வேணும், நல்ல ஒரு சாலிடான யூசேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக இந்த Asus Zenfone 9 நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.